வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் மிகவும் அழகான உறவு என்ன தெரியுமா? கணவன் மனைவி உறவு. ஆனால் அதே சமயம் அதிகமாக உடைந்து போகும் உறவும் இதுதான். பல குடும்பங்களில் தினமும் சண்டை, பேசாமல் இருக்கும் நிலை, புரிதல் இல்லாத நிலை, ஈகோ, சந்தேகம், பண பிரச்சனை. இந்த எல்லாம் சேர்ந்தால் வாழ்க்கையே சுமையாகி விடுகிறது. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாத குடும்பம் உலகத்தில் இல்லை. ஆனால் பிரச்சனையை சரியாக கையாளும் குடும்பம் தான் சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவி சண்டைக்கு முக்கிய காரணங்கள் என்ன? ஒன்று, ஈகோ. நான் தான் சரி. இந்த ஒரு வார்த்தை தான் பல குடும்பங்களை உடைக்கிறது. ஒருவர் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் அந்த குடும்பம் வாழும். இரண்டு, புரிதல் இல்லாமை. கணவன் என்ன நினைக்கிறான், மனைவி என்ன உணர்கிறாள், இதை கேட்க யாருக்கும் நேரம் இல்லை. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? புரிதல் இல்லாத இடத்தில்தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். மூன்று, ஒப்பீடு. அந்த வீட்டு கணவன் இப்படித்தான், அந்த வீட்டு பெண் அப்படித்தான். இப்படி ஒப்பிட ஆரம்பித்தாலே பிரச்சனை. நான்கு, பேசாத பழக்கம். சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சண்டை வந்தால் பேசாமல் இருப்பார்கள். ஆனால் பேசாமல் இருப்பது தீர்வு இல்லை. அது பிரச்சனையை பெரியதாக மாற்றும். ஒரு சிறிய கதை. ஒரு கிராமத்தில் ஒரு தம்பதியர் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு தினமும் சண்டை. ஒரு நாள் மனைவி கோபத்தில் சொன்னாள், இந்த வீட்டில் எனக்கு சந்தோஷமே இல்லை. அவர்கள் ஒரு பெரிய ஞானியை சந்திக்க சென்றார்கள். ஞானி ஒரு கண்ணாடி கொடுத்து சொன்னார், இது உங்கள் வீட்டில் வைத்து தினமும் பாருங்கள். ஒரு வாரம் கழித்து அவர்கள் மீண்டும் வந்தார்கள். ஞானி கேட்டார், எப்படி இருக்கிறது உங்கள் வாழ்க்கை? அவர்கள் சொன்னார்கள், சண்டை குறைந்து விட்டது. ஞானி கேட்டார், ஏன்? அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு தடவையும் கோபம் வந்தால் நாங்கள் கண்ணாடியில் நம்மையே பார்த்தோம். அப்பொழுது புரிந்தது, பிரச்சினை மற்றவரில் இல்லை, நம்மிடமே இருக்கிறது. இங்கே நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் வீட்டில் சண்டை வரும்போது முதலில் மன்னிப்பு கேட்பவர் யார்? கணவன், மனைவி? கமெண்டில் எழுதுங்கள். பிரச்சனையை தீர்க்க 5 வழிகள். 1, பேச கற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனை வந்தால் அமைதியாக பேசுங்கள். கத்தினால் தீர்வு கிடைக்காது. 2, ஈகோவை குறையுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற ஈகோ தேவையில்லை. குடும்பம் காப்பாற்ற விட்டுக் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 3, நன்றி சொல்லுங்கள். பல கணவர்கள் ஒரு தவறு செய்கிறார்கள். மனைவி செய்த நல்ல விஷயங்களை கவனிக்க மாட்டார்கள். ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நன்றி. அது உறவை வலுப்படுத்தும். 4, நேரம் கொடுங்கள். பணம் சம்பாதிப்பது முக்கியம். ஆனால் குடும்பத்துடன் செலவழிக்கும் நேரம் அதைவிட முக்கியம். 5, சந்தேகத்தை தவிர்க்குங்கள். சந்தேகம் என்பது குடும்பத்தை உடைக்கும் விஷம். நம்பிக்கை தான் உறவின் அடித்தளம். நண்பர்களே, ஒரு உண்மை சொல்லட்டுமா? கணவன் மனைவி உறவு வெற்றி டாஷ் தோல்வி போட்டி இல்லை. அது ஒரு பயணம். ஒருவர் விழுந்தால் மற்றவர் பிடித்து எழுப்ப வேண்டும். ஒருவர் கஷ்டப்பட்டால் மற்றவர் துணையாக நிற்க வேண்டும். அதுதான் உண்மையான திருமணம். சண்டையில்லாத குடும்பம் இல்லை. ஆனால் புரிதல் உள்ள குடும்பம்தான் நீண்ட நாள் வாழும். மன்னிப்பு கேட்பவன் பலவீனன் அல்ல, அவன் உறவை காப்பாற்றும் வீரன். அன்பு இருக்கும் இடத்தில் ஈகோக்கு இடமில்லை. குடும்பம் ஒரு கோவில், அதை காக்கும் தெய்வம் புரிதல். வாழ்க்கை வெற்றி பெற பணம் மட்டும் போதாது, அன்பும் அவசியம். நண்பர்களே, கணவன் மனைவி வாழ்க்கை என்பது ஒரு பெரிய பொறுப்பு. அதை ஈகோ கொண்டு உடைக்க வேண்டாம். அன்பு கொண்டு காப்பாற்றுங்கள். சண்டை வந்தால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் எதிரிகள் அல்ல, நீங்கள் ஒரே அணியில் இருக்கும் மனிதர்கள். நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ செய்யும் போது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்தை காமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள். சரி, வாங்க கணவன் மனைவி உறவை காப்பாற்றும் 3 முக்கிய ரகசியங்களை பார்ப்போம் நண்பர்களே. பல குடும்பங்களில் ஒரு தவறு நடக்கிறது. அது என்ன தெரியுமா? வாழ்க்கையை போட்டியாக மாற்றி விடுகிறார்கள். கணவன் நினைப்பார், நான் தான் அதிகம் உழைக்கிறேன். மனைவி நினைப்பார், இந்த வீட்டை நான் தான் காப்பாற்றுகிறேன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? குடும்பம் ஒரு கூட்டு பயணம். ஒருவர் இல்லாமல் மற்றவர் முழுமை இல்லை. 1, நான் என்பதை குறைத்து நாம் என்று சொல்லுங்கள். ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்க ஒரு வார்த்தை போதும். அது நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், நான் தான் இந்த வீட்டை நடத்துகிறேன். இந்த வார்த்தைகள் உறவை தள்ளிவிடும். ஆனால் நாம் சேர்ந்து வாழ்க்கையை கட்டி வருகிறோம். இந்த எண்ணம் வந்தால் குடும்பம் வலுவாகும். 2, சிறிய விஷயங்களை பெரிய பிரச்சனையாக மாற்றாதீர்கள். பல சண்டைகள் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? சிறிய விஷயங்கள்ல இருந்து. டீ கொடுக்கவில்லை, போன் எடுக்கவில்லை, நேரம் காத்திருக்கவில்லை. இப்படி ஆரம்பிக்கும் சண்டைகள் பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அதனால சிறிய விஷயங்களை விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பழமொழி இருக்கிறது, விட்டு கொடுப்பவன் தான் உறவை வெல்லுகிறான். 3, அன்பை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். சிலர் மனதில் அன்பு வைத்திருப்பார்கள், ஆனால் அதை சொல்ல மாட்டார்கள். ஒரு நாள் கூட சொல்லுங்கள், நீ இல்லாமல் இந்த வீடு இல்லை, நன்றி, நான் உன்னை மதிக்கிறேன்.
இந்த வார்த்தைகள் உறவை மிகவும் வலுப்படுத்தும். ஒரு உணர்ச்சி மிகுந்த உண்மை கதை. ஒரு முதிய தம்பதியர் இருந்தார்கள். அவர்களுக்கு திருமணமானது 50 வருடங்கள். ஒரு நாள் ஒருவர் கேட்டார், நீங்கள் எப்படி இவ்வளவு வருடங்கள் சண்டையில்லாமல் வாழ்ந்தீர்கள்? அந்த தாத்தா சிரித்து சொன்னார், சண்டை வந்ததே இல்லை என்று இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒருவர் மன்னிப்பு கேட்டோம். ஏனெனில் உறவை காப்பாற்றுவது சண்டையில் ஜெயிப்பதைக் காட்டிலும் முக்கியம். நண்பர்களே, ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளியுலகில் 1000 பேர் கிடைக்கும். ஆனால் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் மனிதர் ஒருவரே. அந்த உறவை காக்காமல் விட்டால் பிறகு வருத்தம்தான் இருக்கும். ஒரு நாள் வாழ்க்கையில் எல்லாம் முடிவுக்கு வரும். அப்பொழுது நினைவில் இருப்பது என்ன தெரியுமா? சண்டைகள் இல்லை, பணம் இல்லை, அன்பாக இருந்த நினைவுகள் தான். அதனால இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில கோபத்தை குறையுங்கள், புரிதலை அதிகப்படுத்துங்கள், அன்பை வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் குடும்பம் ஒரு சொர்க்கம் போல இருக்கும். நண்பர்களே, ஒரு உண்மை சொல்லட்டுமா? கணவன், மனைவி வாழ்க்கையில் பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அது என்ன தெரியுமா? இருவரும் ஒருவரை ஒருவர் இருப்பதை சாதாரணமாக எடுத்துக் கொள்கிறார்கள். இவள் இருக்கிறாளே, இவன் இருக்கிறானே, அப்படித்தான் நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அந்த மனிதர் அருகில் இல்லாத நேரம் வந்தால்தான் அந்த உறவின் மதிப்பு புரியும். ஒரு உண்மை சம்பவம். ஒரு மனிதர் இருந்தார். அவர் தினமும் வேலைக்கு போவார். மனைவி வீட்டை பார்த்துக் கொள்வாள். ஆனால் அந்த மனிதர் ஒரு தவறு செய்தார். அவர் மனைவியிடம் ஒரு நாள் கூட சொல்லவில்லை, நன்றி, நான் உன்னை மதிக்கிறேன் என்று. ஆனால் எப்போதும் குறை சொல்லுவார். ஒரு நாள் அந்த மனைவி கடுமையாக உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். அப்பொழுது அந்த மனிதர் முதல் முறையாக பயந்தார். அவர் அங்கே உட்கார்ந்து அழுதார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் அவளிடம் அன்பாக பேசவே இல்லை. ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கை இரண்டாவது வாய்ப்பு தராது. வாழ்க்கை மிகவும் குறுகியது நண்பர்களே. இந்த வாழ்க்கை மிகவும் குறுகியது. நாம் எப்போதும் நினைப்பது என்ன தெரியுமா? நாளை பேசலாம், நாளை அன்பாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை எப்போதும் அந்த நாளையே கொடுக்காது. அதனால இன்றைக்கு அன்பாக இருங்கள், இன்று மன்னியுங்கள், இன்று மதியுங்கள். ஒரு சிறிய உண்மை. ஒரு வீட்டில் 2 பேர் வாழ்கிறார்கள். கணவன் மனைவி. ஆனால் சில வீடுகளில் ஒரே வீட்டில் இருந்தாலும் 2 தனி உலகங்கள் இருக்கும். பேசாமல் இருப்பார்கள், மனதில் கோபம் வைத்திருப்பார்கள். அது வாழ்க்கை அல்ல, அது அமைதியான வேதனை. ஒரு கேள்வி நண்பர்களே, இங்கே நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கடைசியாக எப்போது சொன்னீர்கள், நான் உன்னை மதிக்கிறேன், நீ இல்லாமல் இந்த வாழ்க்கை இல்லை? நினைத்து பாருங்கள். ஒரு நாள் நாம் அனைவரும் வயதாகி விடுவோம், முடி வெள்ளையாகிவிடும். அப்பொழுது அருகில் இருப்பது யார் தெரியுமா? உங்கள் வாழ்க்கை துணைதான். அப்பொழுது நீங்கள் நினைக்க கூடாது, நான் அவளிடம் அவனிடம் அன்பாக இருக்கவே இல்லை. அதனால் இன்று முதல் ஒரு முடிவு எடுக்குங்கள். சண்டை குறைக்க, அன்பை அதிகப்படுத்த, புரிதலை வளர்க்க. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக மாறும். இறுதி வரிகள் நண்பர்களே. கணவன் மனைவி வாழ்க்கை போட்டி அல்ல, அதிகாரம் அல்ல, அது அன்பின் பயணம். அந்த பயணத்தில் ஒருவருக்கு ஒருவர் கையை விடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்தை கமெண்டில் கண்டிப்பா எழுதுங்கள். நன்றி.